நின்னுக்கிறல்ல அந்த கட்டையில் ஏற்றுன்னு போகிறான் இப்போ ஒரு சைடு கட்டுறது நிற்கிறல்ல அது மாதிரி அதில் ஒரு வீல் நிற்குது அதில் வண்டி ஏறிட்டம் பூம் பூம் கொடுப்பான் நகர மாட்டேங்குது வண்டி அப்படியே மூவ் பண்ணி போனால் தான் பூம் மட்டும் அப்படியே நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் அதே ரிவர்ஸ் ஆகணும் போகிறோம் அந்த தொங்குது இப்போ புயல் வருது ஏற்கனவே வச்சு செஞ்சுட்டு முறை. ஆமாம் இப்போ 11ஆம் தேதி வரது இதை விட மோசமா அங்கே வராது. ஏன் வந்து முடிஞ்சு போச்சா 13ஆம் தேதி வராது பாருங்க அவன் ஈத்துன்னு போகிறான் அப்படியே நல்லா கொடுத்துருக்குறானுங்க. அது இதில் அந்த தொகுற பிறகுது நகர மாட்டேங்குது. டென்டிங் தான்ப்பா அவ்வளோ கணம் உள்ளது எவ்வளோ இவன் தள்ளி போனா தானே அது அப்படியே போகும். இங்கே நின்றுறான் அவன் போட்டான் இப்போ இறக்கணும் அப்படியே போயிடுச்சா போயிடுச்சு அண்ணாண்ட போயிடுச்சு இந்த குத்தி அண்ணாண்ட தாண்டிடுச்சு இந்த சைடு காட்டு தாண்டி அப்படியே பேக்கிங் இந்த பேக்கிங் வந்துச்சு. ஐம்பத்தில் தெட்டாம லைட்டா இருக்கிறானுங்க ஒரு ஆள் தான் இருப்பான் ஆள் இருக்கிறாங்களா இல்லை ஒரு ஆள் இருக்கணும் இல்லை இறக்கி விட்டானா ஆள் எல்லாருமே தான் இல்லை இல்லை இங்கே கீழே இறங்குனதுக்கு அப்புறம் தான் ஆள் போவாங்க. இல்லை ஒரு ஆள் இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை எப்படி கம்பத்தை தருவாங்க அந்த பக்கம் இறங்குறானா இந்த பக்கம் இறங்குறானா இல்லை அந்த பக்கம் ரோப்பை வெளியே விடணும் கம்பத்துக்காக பார்க்குறானுங்க அப்படியே லைட்டாக இறக்குனா போதும். கம்பத்து கைட்டு கூட எடுத்துட்டு போல நினைக்கி கைட்டு எடுத்து கூட வந்து மாற்றி சொல்லுங்கய்யா சொல்லுங்க வச்சுட்டு வேலை செய்கிறானுங்க. என்னதான் கீழே ஏறி கடை வச்சுட்டு போயிருப்பாரு குமாரனோட போட்டாங்கண்ணா. இல்லை இது பின்பக்கம் வந்துட்டு இது இன்னும் வந்து வந்தால் அந்த கம்மாடி போடாத போயிருக்கோம். எனக்கு 50 வரைக்கும் இப்போ எல்லாம் பாவம் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம் அது டிபார்ட்மெண்ட் எப்படியோ நடும் அது மாதிரி கண்டிஷன் தான் போய்கிட்டு இருக்குது. நல்லிட்டா கம்பத்தை விட்டு நெற்காய்ச்சலே கம்பத்தில் அடிக்கும் இந்த பக்கம் தெரிஞ்சுக்கலாம். தவணுமே இறக்குறானுங்களா பார்த்தீங்கன்னா இறக்குன்னு சொல்கிறாங்களே ஏன்னா ஒரு சைடு இறங்கிட்டு ஒரு சைடு ஸ்லோவாக ஃப்ரெண்டில் இறங்கிட்டு பேக்கில் ஒன்றா இருக்குது. பூமி தள்ள தள்ள இத்தனை கப்பல் இறங்குற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கணும் அதுக்கு நீ நான் மட்டும் எடுக்கிறாங்க பாருங்க ஃபுல்லாக தான் எடுக்கிறாங்க. ஏவா கப்பலாக இறக்குறாங்க பூமி டவுன் பண்ணுறான் இல்லை போலியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிரியாணாண்டு போயிடுது இல்லை. ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. இந்த ஸ்ட்ரெயிட்டாக தள்ளி விட்டுருக்கு
அப்படியே தள்ளி போய் இறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சைடில் இவனுங்கெல்லாம் நிற்கிறாங்க, ஜனங்க நிற்கவே கூடாது. நான் வண்டி ஃப்ரண்ட்டில் கேப் இருக்குதுன்னா கொஞ்சம் மூவ் பண்ணலாம்ல முன்னாடியா? ரோப்பு இது பண்ணலாமே, அந்த ஸ்டிப்பு போகும் இல்லை, ரூம் ஒன்றும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட அதனால் போகணும். நான் வேற ஆளுங்களை விட்டுதா கூட அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது மணி. நாட்டுமா ரோடுக்கு அப்படியே தூக்கி நாட்டிங் பின்னாடி அப்படியே இல்லை, அது அவ்வளோ வெயிட் இருக்காது. வெயிட் இருக்காது, அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஒரு கேப் தூக்கில வந்து இவ்வளோ தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு வெயிட்டாக போயிடுச்சுன்னா பேக் சைடு நாட்டியும் அது மாதிரி தூக்கு இறங்கினா இதாகும், பூமெல்லாம் தள்ளனா இதுப்பாகும். இறங்கிட்டான் மோத்தாரம் மண் எடுத்து வச்சுக்கிது இல்ல, போறதுக்கு கப்புனு இறக்க வேண்டியது. அப்படியே அப்புறம் நில்லுன்ற அதை ஒருத்தன் இறங்குறான் பாரு, ஒரு சைடு இறங்குறான். இவன் எப்போ பாரு டக்குன்னு ஏறி டக்குன்னு இறங்கி வந்தேன். இறங்கிட்டு அவன் பாஸ்டா